கையில வச்சிருக்கோம். அப்படியே ஸ்டிக்கர் பிச்சை வைங்க, ஸ்டிக்கர் பிச்சை வைங்க. இல்ல எடுத்து அது கம்பெனி பேர் போட்டு. ஒரு மரம் மட்டும் இருக்கு. வர செல்ஃபி எடுத்துடா. சரி சரி ஓகே வரும்போது போட்டுமா கொல்ல போறவங்க எல்லாம் திருங்க அதுதான் கொஞ்சம் அப்படியே வேலை பின்னாடி வரல கார் ஏறி பிரஸ் மீட் இருக்குண்ணே, டேபிள் போட்டுருக்கேன். இங்கே இருக்கு, டேபிள் போட்டுருக்கேன். இங்கே வரல ஆமா வலி விடுங்க இல்ல ஐயா அங்கதான் போட போறாரு. கம்பெனி பேர் இப்படி போறோமா? கவிங்க மேலே இருக்க போனீங்கன்னா நீ மேலே இருக்க போட்டா ஆமாங்க தம்பிக்கு பிறந்த அன்னைக்கு அதனால ஐயா 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 அவரை விடுங்க ஐயா விடுங்க ஐயா விடுங்க கொஞ்சம் பின்னால தண்ணி பாத்துங்க இருக்கு நான் கையில வச்சிருக்கேன். தண்ணி கொடுக்குறேன் ஆனா கொஞ்சம் வெளியே தண்ணி தண்ணி காப்பாத்திடுவோம். அதெல்லாம் நாங்களாம் இருக்கோம், ரெகுலரா இருக்கோம். கிளம்ப போறாரு. வந்து 10 நிமிஷம் அரிசாரிட்டு சொல்லிட்டேன். நான் சீக்கிரம் விடுங்க. வலி பிரஸ் மீட்டுக்கு இது பண்ணும். எங்க என்ன பண்ணுறோம்? ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. நான் எடுத்துக்கோங்க, எவ்வளவு எடுத்துக்கணும் எடுத்துக்கோங்க, உள்ள போகாதீங்க. ஓகே தேங்க் யூ. நோ ப்ராப்ளம். ஆனா அப்படியே கொஞ்சம் உள்ள போயிருங்க. நீங்க வந்து அப்படி முன்னாடி வாங்க. முன்னாடி போடா. நீ வாப்பா அப்படியே. நாங்க பாக்குறோம். நானா அவங்க பின்னாடி இருங்க. நானா போமா. நிக்கலாம் வாங்க. பொறுமையா எடுக்கலாம். இல்ல நிக்கிறேன். இருப்பா அவங்க போய் படுறாங்க. இருப்பா. போற முன்னாடி விடுங்க. எங்கள விடுங்க. விடுங்க. போட்டோ உள்ள. ஒருத்தர் உடனே பாதுகாப்பட விடக்கூடாதுங்கறாங்க. அது அப்படிதான் இருக்கும். ரெண்டு பேரும் உடச்சா அப்படிதான் இருக்கும். எல்லாத்தையும் பாக்க வைக்கணும். இந்த பக்கம் மத்தவங்க பாக்கணும். பிரச்சனை எங்க இருக்கு? நீங்க பாருங்க நேரா அதுல தான். வாங்கயா. ஐயா நீங்க முன்னாடி தாசண்ணா வா போட்டோ குரு போட்டோ. அந்த பக்கம் இருங்கண்ணா. உள்ள அண்ணன் ஒண்ணு முடிக்கவே இல்ல. இந்த பக்கம் வாங்க. அண்ணன் இந்த பக்கம் பிரஸ் மீட் இப்படி தானே?
அப்படி வாங்க அண்ணா, இப்படி இந்த பக்கம் அண்ணா. எனக்கானு மூர்த்தி சத்தப்படாதீங்கப்பா. அமைதி அமைதி. அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்று எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் முழங்கியதைப் போல தமிழர்களின் அறம் புறம் என்ற ஒழுக்கக்கூற்றிலே புறம் மேலோங்கி நின்றது எங்களின் வரலாறு. தற்கால தமிழ் சமூகத்தில், குறிப்பாக தமிழர் தாய் நிலத்தில் ஒரு வீரத்தின் குறியீடாக தமிழர்களின் தலை நிமிர்வாக இருந்த பெருமகனார் எங்களுடைய வனக்காவலன், காட்டை காத்த கருப்புசாமி, எல்லை காத்த எங்கள் ஐயனார், வணக்கத்திற்குரிய போற்றுதற்குரிய பெருமகன் வீரப்பனார் அவர்கள். அவருடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று. அவர் இருக்கிற வரை எங்களுடைய காடு காடாக இருந்தது. எங்களுடைய எல்லைகள் எங்களுக்காகவா இருந்தது, எங்களுக்கானதாக இருந்தது. ஆனால் இன்று அவர் காட்டை அழித்தார் என்று குற்றம் சாட்டினார்கள். ஆனால் இன்று காட்டை அழித்துக் கொண்டிருப்பது யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் மேல் வைத்த இவர்கள் குற்றச்சாட்டு, அவர் சந்தனக்கட்டையை வெட்டி வித்தார், யானைகளை கொன்று தந்தங்களை கடத்தினார் என்று குற்றம் சாட்டினார்கள். வித்தவர் காட்டுக்குள் இருந்தார், வாங்கியவர்கள் இங்கிருந்தார்கள் என்ற கேள்வியை நான் எழுப்பினேன். யாரிடத்திலும் பதிலில்லை. வித்தவரையே விரட்டி விரட்டி போனீர்களே, வாங்கியவர் ஒருவரை கூட கைது செய்யவில்லை ஏன் என்ற கேள்வியை எழுப்பினேன். யாரிடத்திலும் பதிலில்லை. வீரப்பன் திருடன் சந்தனக்கட்டைகளை கடத்தி வித்தான் என்றால் ஜெயலலிதா கருணாநிதிக்கு பேர் என்ன என்று கேட்டேன். அதற்கும் யாரிடத்திலும் பதிலில்லை. தமிழர்களில் எவனவன் நிமிருகிறானோ, எவனவன் வீரத்தின் எழுச்சி குறியீடாக நிமிருகிறானோ, துணிகிறானோ, அவனை எல்லாம் தீவிரவாதி, பயங்கரவாதி, பிரிவினைவாதி, திருடன் என்று பழி சுமத்தி ஒழிப்பது இந்த இந்திய திராவிட அரசுகளின் தொடர் வேலை. அப்படித்தான் எங்கள் தலைவரை இவர்கள் பிரிவினைவாதி, பயங்கரவாதி என்று பழி சுமத்தி அளித்தார்கள். இங்கே இந்த நிலத்திலே எங்களுடைய ஐயா வீரப்பனாரை அதே மாதிரி தொடர்ச்சியாக பேசி பேசி திட்டமிட்டு அளித்தார்கள். தமிழர்களுக்கு தன்மான உணர்வு, இனமான உணர்வு அது வந்துவிடக்கூடாது. வீரத்தை போற்றினால் தமிழன் நிமிர்ந்து விடுவான். அதனால் அந்த வீர குறியீடுகளுக்கெல்லாம் சுவரொட்டி ஒட்டக்கூடாது, கூட்டம் போட்டு பேசக்கூடாது, அவர்களை காட்டக்கூடாது. இந்த மாதிரி தடைகளை விதித்து விதித்து அவர்கள் அடையாளங்களை எல்லாம், எழுச்சி மிகுந்த வீரம் மிகுந்த அடையாளங்களை எல்லாம் மறைப்பது இவர்களுக்கு தொடர் வாடிக்கையாக மாறிவிட்டது. ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசிய பிள்ளைகள்
வழி வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் எங்கள் போற்றுதற்குரிய முன்னோர்களை தேடி வேறு தேடி பயணித்து எவையெல்லாம் எங்கள் பெருமைக்குரிய அடையாளங்கள், எவையெல்லாம் எங்களுடைய அறிவு சார்ந்த, வீரம் சார்ந்த, அறம் சார்ந்த அடையாளங்கள் என்று தேடி தேடி கண்டெடுத்து வருங்கால தலைமுறைக்கு கடத்தி கொண்டிருக்கிறோம். அதிலே ஒரு பெருமைக்குரிய வீரம் மிகுந்த குறியீடுதான் எங்களுடைய ஐயா வீரப்பனார் அவர்களை அவர்களுடைய நினைவிடத்தில் நின்று போற்றுவது, அதன் மூலமாக தமிழ் இளம் தலைமுறையில் உணர்வெழுச்சி பெற்று நிமிர்வது என்பது ஒரு வாடிக்கையாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் அவர் நினைவிடத்தில் வணக்கம் செலுத்தி செல்கிறோம். அவருடைய கனவை சுமந்து எங்களுடைய பயணம் தொடர்கிறது. அவர் நினைவை போற்றி அவர் கனவை சுமந்து நாங்கள் பயணிக்க தொடங்குகிறோம். நாங்கள் வென்று இதே இடத்தில் அவருக்கு நினைவிடம் கட்டி அவருடைய சிலையை நிறுவி தொடர்ந்து நாங்கள் போற்றுவோம். எங்கள் முன்னோர்களை எல்லாம் திட்டமிட்டு அருண்மொழி சோழனுக்கும் அரசேந்திரனுக்கும் நினைவிடம் இருக்கிறதா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், உலகத்தை வென்றவன் எந்த ஓரத்தில் படுத்திருக்கிறான் என்று எவனுக்கும் தெரியாது. அப்படித்தான் எங்களுடைய வீரங்கள் விதைத்த இடம் தெரியாமல் வீசப்படுகிறது. ஆனால் அந்த வீரியமிக்க விதைகள் பல லட்சக்கணக்கான வீர மறவர்களாக இந்த மானத்தமிழர் மடியிலே, மரத்தமிழர் மண்ணின் மடியிலே முளைத்து வருகிறோம் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள், பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். நாங்கள் விழுவோம், எழுவோம், விடுதலையாய் எழுவோம். அந்த உறுதியை ஏற்று எங்கள் ஐயாவுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்தி செல்கிறோம். தமிழகத்தில் அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சிக்கு வராங்க. ஆனால் அவர் இறந்து 21 ஆண்டுகள் ஆகுது. இது வரைக்கும் மணிமரம் கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கட்ட மாட்டாங்க. இது எங்கள் அண்ணன் தமிழரசனுக்கு செலவைக்க விட்டாங்களா, இல்லை நினைவிடம் கட்ட விட்டாங்களா? சொல்லுங்க நீங்க. எங்க அம்மா தமிழரசனை விடுங்க, அம்மாவை அடக்கமான இடத்துல எங்களுக்கு ஒரு நினைவிடம் கட்ட விட்டாங்களா? அப்ப இந்த அதிகாரம் யாருக்கானது? ஈழ விடுதலைக்காக போராடி செத்த மாவீரர்களுக்கு ஒரு வணக்கம் செலுத்த முடியுதா? அந்த நாடு யாருக்கானது? என் இனத்துக்கானது. இவனுக்கு என்ன பிரச்சனை? இங்க இருக்கிற அதிகாரம் அப்ப எனக்கு எதிரானது. அதுதானே விளக்குது. இதை காட்ட மாட்டார்கள். ஆனால் ஐயா கருணாநிதிக்கு எல்லா கட்டடங்களையும் அவர் பேர வைக்கிறாங்க. நூலகமா அல்லது எதா இருந்தாலும், மருத்துவமனையா அல்லது பள்ளிக்கூடங்களா, போக்குவரத்து நிலையங்களா, எதை கட்டினாலும் அவர் பேர் தானே வைக்கிறாங்க. தமிழர்களின் அடையாளங்களை மறைச்சாதான் அது திராவிடர்கள், இந்தியர்கள் அவர்களுடைய அடையாளத்தை நிறுவி, இது ஒரு போர் தான். அவனுக்கு அடையாளம் தெரியாம அழிச்சிடணும். திரும்பி திரும்பி ஏன் எங்க ஆளுக்கு நினைவிடங்கட்டில் புறந்தல்றாங்க. இப்போ அதிமுக அரசு தான் கொன்னேன்னு சொல்லிச்சு. இப்போ அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள் யாராவது நாங்க தான் வீரப்பனை கொன்னோன்னு சொல்ல துணிவும் வீரமும் இருக்கா? யாருக்காவது இருக்கா? சொல்லுங்க பாப்போம். அந்த நேரத்தில் அதை திருடர் பட்டம் கட்டி அழிப்பாங்க. இப்போ என்னையெல்லாம் சாவனிஸ்ட், பாசிஸ்ட், செப்பரேட்டிஸ்ட், ஆன்டி நேஷனலிஸ்ட்னு சொல்ற கதை தான். புரியுதா? இன்னைக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது காரணம் அவங்க கையில் இருந்த துப்பாக்கி என் கையில் இல்லை. அதனால ஒன்றும் செய்ய முடியல. அவங்க துவக்க வச்சிருந்தாங்க, நான் வாக்கு வச்சிருக்கேன். திணறடிச்சிட்டு இருக்கேன், அவங்கள பதில் சொல்ல முடியல. அதனால எனக்கு அதுல ஒரு பெருமை தான். என் பாட்டு அருண்மொழிக்கு, அரசேந்திரனுக்கு, இன்னும் நிறைய பட்டியல் இருக்கு. இங்க எங்க ஐயாவுக்கு இப்படி இதெல்லாம் நான் கட்டணும்னு விட்டு வச்சிருக்கேன். புரியுதா? இப்ப அவங்க கட்டினாலும் நான் இடிப்பேன். உன் பேர் என்ன இங்க இருக்கிறது எடு, நான் கட்டி நான் என் பேரை வைப்பேன். அதுக்கு தான் விட்டு வச்சிருக்கேன். அது என்ன இவ்வளவு காலம் இருந்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் இருக்க மாட்டாங்களா? வேற தமிழக மீனவர்களை இளைஞர்கள் தொடர்ந்து சிறைபிடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில இலங்கை பிரதமரும் நம்ம இந்திய நாட்டு பிரதமரும் சந்தித்து ஆலோசனை நடத்திருக்காங்க. பல்வேறு மீனவர்கள் நலன் சார்ந்த பிரச்சனைலாம் பேசிட்டு ஒரு தகவல் சொல்லுங்க. என்ன நலன் சார்ந்து ஒரு தகவல் பேசியிருக்காங்க அண்ணே, அவர் ஏதாவது சொல்லுங்க பாப்பா. தம்பி விடுங்க தம்பி. இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர் சந்திக்கலையா தம்பி? இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர் சந்திக்கலையா தம்பி? அவங்களுக்கு நாங்க ஒரு உயிர் கிடையாது. முதல்ல நீங்க இது ஆழமா உள்வாங்கிருங்க. ஒரு ஓட்டு. அவன் என்னை வச்சிருக்கிறதே என் நிலத்தில் இருக்க வளத்துக்கும் என் வரிக்கும் தான். ஆழமா புரிஞ்சுக்கிறது இல்ல, இந்த புரியுது இல்ல. எங்களை ஒரு மனித உயிராவே மதிக்க மாட்டான். நாங்க சொல்லிட்டு தெரியும்,
நாங்க இந்தியர்கள் நாங்க இந்தியர்கள். அவன் எங்களை மதிக்கிறானான்னு பாருங்க. குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் ராணுவம் கடற்படை ராணுவம் கைது பண்ணிருச்சு. இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் தடுத்து மீட்டு கொண்டாருது. அப்படியே எங்களுக்கு அங்க நிக்கிற கடற்படை ராணுவம் எங்களை கைது செய்யும் போது செய்ய மாட்டேங்குது. ஏன்னா நான் அவனுக்கு பொருட்டு இல்ல. என்னுடைய அவமானம் இந்த நாட்டின் அவமானம் இல்ல. என்னுடைய உயிர் போவது அவனுக்கு இழப்பு இல்ல. சாவன் தமிழன் தானே, செத்துட்டு போட்டோம். ஆனா இங்க ஒரு மானங்கட்ட கூட்டம் இவனுக்கே தான் ஓட்டப்பட்டு தொலையும், இவனுக்கே அதிகாரத்தை கொடுக்கும். இப்ப கடிதம் எழுதிக்கிட்டு இருக்காரு நம்முடைய முதலமைச்சர் ஐயா. கடிதம் தம்பி அழைச்சு பேசுனா எடுப்பாரு. 40 உறுப்பினர் வச்சிருக்காங்க நாடாளுமன்றத்துக்கு, பேசலாம். அவர்கிட்ட பேசி அந்த கச்சத்தீவை திருப்பி எடுக்கலாம். பாகிஸ்தான் மேல ஆபரேஷன் சிந்தூருக்கு வாழ்த்தி பேரணி நடத்தின முதலமைச்சர் காவிரி கச்சத்தீவை மீட்க சொல்லிட்டு ஒரு பெரிய மாநாடை போட்டு வலியுறுத்த முடியாதா? பேரணி நடத்தி வலியுறுத்த முடியாதா? சொல்லுங்க. கச்சத்தீவை கொடுக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க எல்லாம் தானே இருந்தீங்க, உங்க ஆட்சி தானே. எடுத்து கொடுத்த அம்மா அந்த கட்சியோட தானே கூட்டணி. எத்தனை காலத்துக்கு தம்பி இந்த நாடகத்தை போடுவீங்க? நாங்களும் அதே பழைய நாடகம் வேற வழி இல்லாம அதையே பார்த்து பார்த்து கை தட்டிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கோம். இந்த கேடுகட்ட நாடகம் தம்பி. கச்சத்தீவை அவர்கிட்ட பேசி எடுங்க அப்படின்னு கேட்டா நான் கடிதம் எழுதுனல்ல, வேற என்ன செய்ய முடியும்? இதுக்கு இது தம்பி நீங்க முதலமைச்சரா போஸ்ட் மாஸ்டரா தம்பி? அஞ்சல் துறை தலைவரா நீங்க? அஞ்சலக தலைவரா? பேர் சொல்லுங்க. நீங்க இமெயில் இன்டர்நெட் இன்ஸ்டாகிராம் அந்த காலத்துல நான் கடிதம் எழுதுறேன்னு சொல்லிட்டு இருந்தா ஏதோ போங்க தம்பி, கொடுமை நடக்குது போங்க. உண்மையான திராவிடத்தின் மாசற்ற வாரிசு அதிமுக தான் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி. முதல்ல அவருக்கு திராவிடம்னா எங்க ஐயாக்கு என்னன்னு விளக்கி பேச சொல்லுங்க. அதுக்கப்புறம் வாரிசை பத்தி பேசுவோம். திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்க தம்பி. இது ஐயா ஸ்டாலின் கேளுங்க. கடைசியா என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? திராவிடம் என்றால் என்ன என்று கேட்கிறவர்களே உங்களுக்கு சொல்வேன், நடக்கிற இந்த கல்யாணம் தான் திராவிடம். தம்பி கல்யாணம் தான் திராவிடமா? அவங்களே குழம்பி பீத்துறாங்க அடிச்ச அடியில. என்னன்னு தெரியல. ஒருத்தன் இனம்ங்கிறான், ஒருத்தன் என்ன சொல்றா, ஒருத்தன் நிலம்ங்கிறான், ஒருத்தன் ஒண்ணும் இல்லைன்றான். ஏதோ ஒரு ஆரியத்துக்கு எதிரான திராவிடங்கிறான். ஏன் ஆரியத்துக்கு எதிராக தமிழியம் இல்லையா? ஆரிய படகிடந்த பாண்டியன் நெடுஞ்செலி இருக்கானா? திராவிட செலியன் சனியன் இருக்கானா? அவனது சும்மா கதை விட்டு வண்டி ஓட்டுறதுதான் கொஞ்ச நாளைக்கு. அதெல்லாம் தமிழ் இளம் தலைமுறையினர் அரசியல் தெளிவு பெற்று விழிப்புணர்வு பெற்று எழுச்சி வருதுங்கிறத கவனம் பண்ணிக்கிட்டு பேசணும். கேட்கறதுக்கு பதில் சொல்ல தெரியாது. திராவிடம்னா என்னன்னு ஒரு 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 முடிவுக்கு வர சொல்லுங்க. இல்ல வாட் இஸ் மீன் பை திராவிடம்? என்ன அதுக்கு விளக்கம், என்ன டெபினிஷன், அது சொல்ல சொல்லுங்க. நான் சொல்றேன் என்ன, தமிழர் அல்லாதவர் வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் வசதியாக கொண்டு வரப்பட்ட ஒன்று திராவிடம். தமிழர் அல்லாதோர் இங்கே பாதுகாப்பாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று திராவிடம். மறுப்பவர் எவர், எதிர்ப்பவர் எவர்? என்னோட யார் வாதிக்கிட வருவா? எல்லாரும் அவன் மலையாளியா இருப்பான், அவன் கன்னடனா இருப்பான், அவன் தெலுங்கரா இருப்பான், அவன் பீகாரியா இருப்பான், அவன் குஜராத்தியா இருப்பான், அவன் மராட்டியனா இருப்பான். நான் மட்டும் திராவிடனா இருந்துடணும். கொடுமை. எடப்பாடி பழனிசாமி வந்து ரீல்ஸ் அரசியல் செய்யறாரு. காலையில உங்களுக்கு ஒரு காமெடி பண்றதுக்கு நீங்க விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன, உங்களுக்கு என்னை பார்த்தா இது ஏதோ கேள்வி பண்ணி சிரிக்கணும் போல இருக்கு. என்ன தம்பி வேற ஏதாவது? எடப்பாடி பழனிசாமி வந்து பிரச்சாரத்துல வந்து ரீல்ஸ் அரசியல் பண்றாருன்னு அமைச்சர் சிவசங்கர் சொல்றாரு. அதாவது பிரச்சாரத்துக்கு வந்து அல்வா தூக்கிட்டு போறாரு, இந்த மாதிரி ரீல்ஸ் பண்றதா சொல்லுவாங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சிவசங்கர் சொல்றாரு. அவங்க 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 என்ன பண்ணாங்க? தம்பி உதயநிதி செங்கலை தூக்கிட்டு ஊரா சுத்தலையா? இவர் ஐயா அல்வாவை தூக்கிட்டு போறாப்ல. என்ன ஒன்னே ஒண்ணுதான் இருந்தது. அந்த அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒரு செங்கலை ஒண்டி வச்சிருந்தாங்க ஒரு 15 வருஷமா. அதையும் தம்பி திருடிட்டு போயிட்டாப்ல. இவரு அல்வா, நான் வந்தேன்னா அல்வா தான் கொடுப்பேன்னு காட்டுறாப்ல. இது போங்க, இதை போய் பேசிட்டு இருக்கு. என்ன ஆமா அறிவிப்பேன் முழுக்கல்ல, தேர்வு பண்ண வரைக்கும் அறிவிப்பேன். அறிவிப்பேன் தான் சொல்றேன். இன்னைக்கு தான் அறிவிப்பேன். திருநெல்வேலியில் அண்ணாமலைக்கு மன்றக்குடி அறிவிச்சிருக்காங்க. அவர் வந்து அன்புக்கு நன்றி எனக்கு எதுக்கு அதெல்லாம் ஒவ்வொருத்தர் மேல இருக்க பிரியங்களுக்கு செய்யறதுதான். இந்த நடிகருக்கு வரும்போது தம்பிக்கு வரக்கூடாதா? 6 தொகுதி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 6
அதான் அது மாலையில் அறிவிப்பேன். இங்கே கேட்டு சபைக்கு ராத்திரிக்கு வராம அண்ணன் எல்லாம் பேசிட்டாரு, அவ்வளவுதான் நினைச்சாரு. ஏன்னா இல்ல இல்ல வண்டி வந்துருச்சுண்ணா. இல்லை நடந்து போயிடலாங்க. கார் எடுத்துருங்க. கம்பி 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 வாங்க வாங்க வாங்க. மீடியா வந்து நேரா இறக்கிடுங்க, இந்த சைடுல இருக்காதீங்க. முன்னாடி போய் தம்பி லாஸ்ட் முன்னாடி போய் வா வா வா. நம்ம போட்டோ தாசனை போட்டோ. வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். எல்லை காத்த மாவீரன், எல்லை காத்த மாவீரன் எங்கள் ஐயா வீரப்பனாருக்கு, எங்கள் ஐயா வீரப்பனாருக்கு நாம் தமிழரின் வீர வணக்கம், நாம் தமிழரின் வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். நாம் தமிழரின் வீர வணக்கம், நாம் தமிழரின் வீர வணக்கம். எல்லை காத்த எங்கள் சாமி, எல்லை காத்த எங்கள் சாமி. காடு காத்த எங்கள் சாமி, காடு காத்த எங்கள் சாமி. வீரப்பனாருக்கு வீர வணக்கம், வீரப்பனாருக்கு வீர வணக்கம். நாம் தமிழரின் வீர வணக்கம்.
வணக்கம் நாம் தமிழர் வீர வணக்கம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் நாம் தமிழர் உறுதி ஏற்போம் நாம் தமிழர் ஆட்சி அமைய நாம் தமிழர் ஆட்சி அமைய உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் நினைவு நாளில் உறுதி ஏற்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் ஐயா வீரப்பனாருக்கு நாம் தமிழரின் வீர வணக்கம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் எங்க போயிருந்தேன் எடுக்கல பூ போடுறது எடுக்கல மாலை போடுறது கொஞ்சம் கொள்ளிடுங்க அந்த பக்கமா இருக்கு ஐயோ நல்லா ரவுண்ட் பண்ணிடுங்க அப்போ அழகாக எடுக்க முடியுது நடக்கும் நடும்போது நல்ல பெரிய ரவுண்ட் அங்க ஒரு செடி அங்க ஒரு செடி இப்படி என்னால வைடா இருக்கும் அண்ணன் வந்துட்டாரா?
ஹலோ கால் பண்ணானே தெரியல. ராஜன் மிரரை பற்றி ஓட்ட சொல்கிறேன்.
கராத்தே ஜிம்னாஸ்டிக் கதகளி எல்லாம் தெரிஞ்சுதான் மேலே வந்து வர்றாங்க. சும்மா மெல்ல நெல் அண்ணன் வண்டி வரட்டும். அண்ணன் வண்டி வரட்டும். போட்டு அப்படியே போட்டு அடிச்சு போ. போதுமாடா. ஒரு வீரப்பன் நிற்கிறாரு.
நடந்து வராரு. அங்கிட்டு அங்கிட்டு வர சொல்லுங்க. அங்கிட்டு இருங்க. அந்த பக்கம் வழி விடுங்க அவருக்கு வரதுக்கு. அவர் வரதுக்கு வழி விடுங்க. அங்க தங்கச்சி அப்படியே வந்துருங்க. அப்படியே வந்துருங்க. கேமரா அந்த பக்கம் இருக்கு. கேமரா அந்த பக்கம் இருக்குண்ணா. அந்த பக்கம் அப்படியே வந்துரு. தம்பி உடுப்பா. ஐயா கொஞ்சம் பின்னாடி இருந்துருங்க. ஒரு நிமிஷம் இருக்கா? என்ன பண்ணுங்க? என்ன கையை நீட்டாதீங்க, உள்ள போகாதீங்க. ஐயா என்னங்கய்யா? வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். எல்லை காத்த மாவீரன், எல்லை காத்த மாவீரன் எங்கள் ஐயா வீரப்பனாருக்கு, எங்கள் ஐயா வீரப்பனாருக்கு நாம் தமிழரின் வீர வணக்கம், நாம் தமிழரின் வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நாம் தமிழரின் வீர வணக்கம், நாம் தமிழரின் வீர வணக்கம். எல்லை காத்த எங்கள் சாமி, எல்லை காத்த எங்கள் சாமி. காடு காத்த எங்கள் சாமி, காடு காத்த எங்கள் சாமி. வீரப்பனாருக்கு வீர வணக்கம், வீரப்பனாருக்கு வீர வணக்கம். நாம் தமிழரின் வீர வணக்கம், நாம் தமிழரின் வீர வணக்கம். உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம். நாம் தமிழர் உறுதி ஏற்போம், நாம் தமிழர் உறுதி ஏற்போம். நாம் தமிழர் ஆட்சி அமைய, நாம் தமிழர் ஆட்சி அமைய. உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம். நினைவு நாளில் உறுதி ஏற்போம், நினைவு நாளில் உறுதி ஏற்போம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். எங்கள் ஐயா வீரப்பனாருக்கு, எங்கள் ஐயா வீரப்பனாருக்கு நாம் தமிழரின் வீர வணக்கம், நாம் தமிழரின் வீர வணக்கம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். கையை நீட்டாதீங்க. தள்ளி விட்டுறாதீங்க. அப்படியே கரெக்டா பாருங்க பாருமா பாரு பாரு. அண்ணே கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடுங்க. எல்லாம் தண்ணி தெளிச்சு விடு. கரெக்டா சுரேஷ் ரெடி பண்ண. அதெல்லாம் தூக்கு. அன்பு ஊத்திலாங்கப்பா. அன்பு முதல்ல பேசுறேன் இந்தியா வாங்க இப்படி வாங்க. தம்பி மஞ்சளையும் விபதியும் கட் பண்ணி வச்சிருக்கீங்க. குங்குமத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கீங்க. கூட இருக்கு தம்பி. கூட இருக்கு. பார்த்து இங்கே ஓட்டா. ஏவா தலை அங்கே விட்டு கொஞ்சம் விலகுண்ணே.
ஒரு வாரத்துல கட்டியா ராஜேஷ் வாங்கி வச்சு விரிச்சு வைங்க. பேசி விடுங்க அவருப்பா அண்ணன் மூஞ்சி மறைக்குதுண்ணே, மூஞ்சி மறைக்குது. அவரை உடைக்க விடுங்கண்ணே. எதுவுமே தெரியாத மாதிரி தான் நீங்கள் எல்லாமே தெரியாதா? கையெழுத்தா ராஜேஷ் எப்பயும் நீங்க பண்ணுவீங்க. நீங்க வழி விடுங்க, நீங்க வழி உள்ளார போங்க. தம்பி தங்கச்சி கொஞ்சம் உள்ளார போங்க. பின்னாடி போங்க. பின்னாடி அப்படியே பின்னாடி அப்படியே தம்பி வீர வணக்கம் 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 எல்லை காத்த எங்கள் சாமி எல்லை காத்த எங்கள் சாமி வீரப்பனாருக்கு வீர வணக்கம் வீரப்பனாருக்கு வீர வணக்கம் காடு காத்த கருப்பு சாமி காடு காத்த கருப்பு சாமி காடு காத்த கருப்பு சாமி காடு காத்த கருப்பு சாமி வீரப்பனாருக்கு வீர வணக்கம் வீரப்பனாருக்கு வீர வணக்கம் எல்லை காத்த எங்கள் சாமி எல்லை காத்த எங்கள் சாமி எல்லை காத்த எங்கள் சாமி எல்லை காத்த எங்கள் சாமி வீரப்பனாருக்கு வீர வணக்கம் வீரப்பனாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் வீரப்பனாருக்கு வீர வணக்கம் வீரப்பனாருக்கு வீர வணக்கம் எல்லை காத்த எங்கள் சாமி எல்லை காத்த எங்கள் சாமி காடு காத்த எங்கள் சாமி காடு காத்த எங்கள் சாமி காடு காத்த கருப்பு சாமி காடு காத்த கருப்பு சாமி வீரப்பனாருக்கு வீர வணக்கம் வீரப்பனாருக்கு வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் அடுத்த வருடம் நீங்க சிஎம் வந்து மலர் அமைக்கிறாங்க. என்னுடைய வாழ்த்துக்களை. எம்எல்ஏ எம்பி ஆகலாமா அடுத்த வருஷம்? நீங்க தானே ஜெயிப்பீங்கண்ணா. போகாதீங்க போகாதீங்க. இல்ல இல்ல வாங்க 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 பாட்டாளி மக்கள் கட்சி பொறுமையா நிதானமா வாங்க. சிமண்ணா இங்க இங்க இங்க
ஏம்மா ஏங்க போமாண்ணே உலகத்தை வென்றவன் எந்த ஓரத்தில் படுத்துகிறான் என்று எவனுக்கு இப்படித்தான் எங்களுடைய வீரங்கள் விதைக்க இடம் தெரியாமல் வீசப்படுகிறது. ஆனால் அந்த வீரியமிக்க விதைகள் பல லட்சக்கணக்கான வீர மறவர்களாக இந்த மானத்தமிழர் மடியிலே பழத்தமிழர் மண்ணின் மடியிலே உழைத்து வருகிறோம் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள், பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். நாங்கள் விழுவோம், எழுவோம், விடுதலையாக அந்த திருமலை கேள்வி மாட்டாங்க. இது அண்ணன் தமிழரசனுக்கு செலவிக்கிறாங்க, இந்த நினைவிட கட்டிருக்காங்க. அம்மா தமிழரசன் அம்மாவை அடக்கம் பண்ண இடத்துல எங்களுக்கு ஒரு நினைவிட கட்டம். அப்ப இந்த அதிகாரம் யாருக்கு? ஈழ விடுதலுக்காக போராடி செத்த மாவீரர்களுக்கு ஒரு வணக்கம் கொடுத்துட்டானா அந்த நாடு யாருக்கானது? என் இனத்துக்கு. இவனுக்கு என்ன பிரச்சனை? இங்க இருக்கிற அதிகாரம் அப்ப எனக்கு எதிராக விளங்குது. இதை காட்ட மாட்டார்கள். ஆனால் ஐயா கருணாநிதி எல்லா கட்டடங்களையும் அவர் பேர வைக்கிறாங்க. நூலகமா எதா இருந்தாலும் மருத்துவமனையா அல்லது பள்ளிக்கூடங்களா போக்குவரத்து நிலையங்களா எதை கட்டினாலும் அவர் பேர் தான் வைக்கிறாங்க. தமிழர்களின் அடையாளங்களை மறைச்சாதான் அது திராவிடர்கள் எங்கள் அவர்களுடைய அடையாளத்தை. இது ஒரு போர் தான். உனக்கு அடையாளம் தெரியாம அடிச்சாங்க. திரும்பி திரும்பி ஏன் எங்க ஆளுக்கு நினைவிட கட்டம் அதிமுக அரசு தான் கொண்டேன்னு சொல்லி சாப்பிட்டோம். இப்போ அதிமுக இருக்கிற தலைவர்கள் யாராவது நாங்கள் தான் வீரமணம் போட்டோம்னு சொல்ல துணிவு வீரம் இருக்க யாருக்காவது இருக்க சொல்ல சொல்லுங்க. அந்த நேரத்தில் அதை திருடர் பட்டம் கட்டி அடிப்பாங்க. இப்போ என்னையெல்லாம் வந்து சாவலிஸ்ட்டு, பாசிஸ்ட்டு, செப்பரேட்டிஸ்ட்டு, ஆன்டி நேஷனலிஸ்ட்டுன்னு சொல்கிற கதை தான். புரியுதா? நீ ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது காரணம் அவங்க கையில் இருந்த துப்பாக்கி என் கையில் இல்லை. அதனால ஒன்றும் செய்ய முடியும். அவங்க துவக்க வச்சுருந்தாங்க, நான் வாக்கு வச்சுருந்தேன். திணறடிச்சிட்டு இருக்கேன் அவங்கள பதில் சொல்ல முடியும். அதனால எனக்கு வந்து அதில் ஒரு பெருமை தான். என் பாட்டை அருண்மொழிக்கு, அரசியல் பெருனுக்கு, இன்னும் நிறைய பட்டியல் இங்கே எங்கள் ஐயாவுக்கு இதெல்லாம் வந்து நான் வந்து கட்டணும்னு புரியுதா? அவங்க கட்டினாலும் வந்து இடிப்பு. திருமலை கை விடுறோம். உன் பேர் என்னைக்கு இருக்கிறது எடு, நான் கட்டி நான் என் பேரை வைப்பேன் வைப்பேன். அதுக்கு தான் விட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இவ்வளோ காலம் இருந்துட்டாங்க, கொஞ்ச நாள் இருக்க மாட்டாங்களா? வேற தமிழக மீனவர்கள் வந்து இளைஞர்கள் தொடர்ந்து சிறைப்படுத்தி வராங்க. இந்த நிலையில வந்து இலங்கை பிரதமரும் இந்திய நாட்டு பிரதமர் ஆலோசனை பல்வேறு மீனவர்கள் நலன் சார்ந்த பற்றியெல்லாம் பேசிக்கிறாங்க. ஒரு தகவல் சொல்லுங்க, என்ன நலன் சார்ந்த ஒரு தகவல் பேசியிருக்காங்கண்ணே, அது ஏதாவது சொல்லுங்க. மனிதமான வகையில் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர் வந்து சந்திக்கலையா? இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர் சந்திக்கலையா? தம்பி அவங்களுக்கு நான் வந்து உயிர் கிடையாது. முதல்ல நீங்க இதை ஆழமா விடுவாங்க. அவன் என்னை வச்சிருக்கிறதே என் நிலத்தில் இருக்க வளர்த்து என் வரி ஆழமா புரியுதில்ல? எங்களை ஒரு மனித உயிராவே மதிக்கணும். நாங்க சொல்லிட்டு தெரியும் நாங்க இந்தியர்கள், நாங்க இந்தியர்கள். அவன் எங்களை மதிக்கிறானான்னு. குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் ராணுவம், கடற்படை ராணுவம் கைது பண்ணிடுச்சு. இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் தடுத்து மீட்டு கொண்டாரு. அப்படியே எங்களுக்கு அங்கே நிற்கிற கடற்படை ராணுவம் எங்களை கைது செய்ய மாட்டேங்குது. ஏன்னா நான் அவனுக்கு பொருட்டு இல்லை. என்னுடைய அவமானம் இந்த நாட்டின் அவமானம் இல்லை. என்னுடைய உயிர் போவது அவனுக்கு இழப்பு இல்லை. சாவன் தமிழன் தானே. ஆனா இங்க ஒரு மானம் கட்ட கூட்டம் இவனுக்கே தான் ஓட்ட போட்டு துணை, இவனுக்கே அதிகாரத்தை கொடுக்கும். இப்ப கடிதம் எழுதிக்கிட்டு இருக்காரு நம்முடைய முதலமைச்சர் ஐயா. கடிதம் தம்பி அழைச்சு பேசுனா எடுப்பாரு. 40 உறுப்பினர் வச்சிருக்காங்க பாராளுமன்ற நாடாளுமன்றத்துக்கு, பேசலாம். அவர்கிட்ட பேசி அந்த கச்சத்தீவு திருப்பி விடுக்கலாம். பாகிஸ்தான் மேல ஆபரேஷன் சிந்தூருக்கு
வாழ்த்தி பேரணி நடத்தின முதலமைச்சர் காவிரி கச்சத்தீவை மீட்க சொல்லிட்டு ஒரு பெரிய மாநாடை போட்டு வலியுறுத்த முடியாதா? பேரணி நடத்தி வலியுறுத்த முடியாதா? சொல்லுங்க. கச்சத்தீவை கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க எல்லாம் தானே இருந்தீங்க, உங்க ஆட்சி தானே. எடுத்து கொடுத்த அம்மா அந்த கட்சியோட தானே கூட்டணி. எத்தனை காலத்துக்கு தம்பி இந்த நாடகத்தை போட்டீங்க? நாங்களும் அதே பழைய நாடகம் வேற வழி இல்லாம அதே பார்த்து பார்த்து கைதட்டி அடிச்சுக்கிட்டே உட்காந்து கேடுகட்ட நாடகம். கச்சத்தீவை அவர்கிட்ட பேசி எடுங்க கேட்டா நான் கடிதம் எழுதுனல்ல, வேற என்ன செய்யுது? இதுக்கு இது தம்பி நீங்க முதலமைச்சரா போஸ்ட் மாஸ்டரா தம்பி, அஞ்சல் துறை தலைவராக, அஞ்சலக தலைவராக சொல்லுங்க. இமெயில், இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம் அந்த காலத்துல நான் கடிதம் எழுதுறேன்னு சொல்லிட்டு இருந்தா ஏதோ போவாங்க தம்பி, கொடுமை நடக்குது. உண்மையான திராவிடத்தின் மாசற்ற வாரிசு அதிமுக எடப்பாடி முதல்ல அவருக்கு திராவிடம்னா எங்க ஐயாக்கு என்னன்னு விளக்கி பேச சொல்லுங்க. அதுக்கப்புறம் திராவிடம்னா என்ன தம்பி? ஐயா ஸ்டாலின் கேட்க கடைசியா என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? திராவிடம் என்றால் என்ன என்று கேட்கிறவர்களே, உங்களுக்கு சொல்வேன், நடக்கிற இந்த கல்யாணம் தான் திராவிடம். தம்பி, கல்யாணம் தான் திராவிடம். அவங்களே குழம்பி பேசிடுறாங்க அடிச்ச அடியில. என்னன்னு தெரியல. ஒருத்தன் இனம்ங்கிறான், ஒருத்தன் ஆடு என்ன சொல்றான், ஒருத்தன் வந்து நிலம்ங்கிறான், ஒருத்தன் ஒண்ணும் இல்லைங்கிறான். ஏதோ ஒரு ஆரியத்துக்கு எதிரான திராவிடம். ஏன் ஆரியத்துக்கு எதிராக தமிழ் ஆரிய படையெடுந்த பாண்டியன் சொல்லியிருக்கானா? திராவிட சொல்லி அதை தனியே இருக்காங்க. அண்ணன் வண்டி எங்க வண்டி இல்லை. இரியா சாரதி நின்று போச்சுது. நீங்க ஏன்டா மாறி மாறி வாங்க, ஏன்டா போறீங்க? மாலை போட்டுருக்கலாம் தானே? ஆமாம் அண்ணே, போட்டு 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 சாரதி. ஓகே ஓகே தானே. க்ளோஸ் தானே. கட் பண்ணி வண்டி எடுத்து என்ன நல்ல ஷர்ட்டு நல்ல ஷர்ட். அண்ணாட்டாரா
அண்ணன் வந்துட்டாரா? ஹலோ, சரியா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. கால் பண்ணானே தெரியல. டேம்லேருந்து எடுக்கணும் ஃபுல் வயிறு காட்டுற மலையிலேருந்து. எப்படின்ட்டா மகனே? என்னடா போட்டு அண்ணன் வந்துட்டாரா?